வசனம் 4. சங்கீதம் 34 வசனம் 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கண்களை மூடுவோம், செபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விடுதலை, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விடுதலை என்ற தலைப்பில் இந்த காலையிலே கர்த்தர் வார்த்தையை கொண்டு வர ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். 1857 ஆண்டு இந்தியா ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது. ஒன்று கூடி சொல்லுகிறேன், 1857. அந்த போராட்டம் ஒரு விடுதலையை நோக்கி, ஒரு தேசத்தினுடைய விடுதலையை நோக்கி பிரயாணித்தது. சரித்திரம் படித்தவர்கள், இந்தியாவை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா ஒரு சுதந்திர நாடாக விடுதலை பெற்றது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு இந்தியன் என்பதையும் இந்தியாவில் நாம் வசிக்கிறோம் என்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமையாக்கும். அல்லேலூயா. வேதாகமத்திலே எஸ்தரின் புத்தகத்தில் நம்ம நாடு இடம் பெற்றிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ் வேதாகமத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா என்ற வார்த்தை பயன்படுத்தினாலும், ஆங்கில வேதாகமத்தில் இந்தியா டு எத்தியோப்பியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுங்க. அல்லேலூயா, கரங்களை தட்டி. இது ஒரு தேசத்தினுடைய விடுதலையாக இருந்தாலும், சங்கீதம் 34 சங்கீதத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் நமக்கு படிப்பித்து தருகிற பல காரியங்கள் உண்டு. அதில் ஒரு சிறிய முகவரையை உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய சிருஷ்டிப்பு முதல் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த 40 ஆண்டினுடைய பிரயாணத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாயிருந்த அந்த காரியங்களை மிக மிக ஆழமாகவும், சிறையிருப்புக்கு பின்பு ஜனங்களை தேவன் தன் தன் ஸ்தானத்தில் கொண்டு போனதையும் சங்கீதம் அழகாக வர்ணித்து காட்டுகிறது. அந்த ஒரு சங்கீதத்திலிருந்து வாசித்ததான ஒரு சங்கீதத்தின் வேத பகுதியாகும் 34 சங்கீதம் 4 வசனம். உங்களுக்கு வாசிக்க சொல்ல எத்தனை பேருக்கு இது புரிந்தது என்று தெரியாது. இன்னைக்கு காலையிலே தேவனாகிய கர்த்தர் நிபந்தனைக்கு உட்பட்ட தேவன், நிபந்தனைக்குள் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த 34 சங்கீதத்தின் 4 வசனத்தின் முகவரை சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடினேன். இரண்டாவது பகுதியில் அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். யார் ஒருவர் கர்த்தரை தேடுகிறாரோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் உங்களுடைய நண்பனோடோ அல்லது உங்களுடைய கணவனோடு மனைவியோடோ ஏதாவது பேச்சு கொடுக்க சொல்ல, அவங்க பேச்சு உள்வாங்கலன்னா நீங்க எவ்வளவு கோபப்படுவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் தேடினேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த ஆராதனை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அவர் செவி சாய்ப்பார். அல்லேலூயா. செவி சாய்த்து அவர் செய்ய போகிற நம்பர் 1 காரியம், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒருவேளை இந்த காலையிலே பயத்தோடு பலதை குறித்து பயப்பட்டு இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தருகிறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்விலே தன்னுடைய அனுபவத்தை வைத்து பேசுகிறாரு. தாவீது
ஒரு காலத்தில் ஒரு மல்லனான கோலியாத்தை ஒரு கல்லினாலே அவனை கொன்று இஸ்ரவேல் ராணுவத்தையும் இஸ்ரவேலர்களையும் எதிராய் பேசினவனை இல்பொருளாக்கின ஒரு மனிதன். இப்பொழுது சவுலினாலே எப்பொழுது ஆபத்து மரணம் வரும் என்று பயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தாரு, நான் இரவிலே எழுந்திருப்பேனா என்று ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருந்தது. ஆனால் என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இன்னைக்கு சரீரத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நோயை குறித்து, படிப்பை குறித்து கவலையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தரை தேடினால், கர்த்தர் செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை விலக்கி காக்கிற ஒரு எலியாவின் தேவன், ஏலோகிமின் தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லாரு, உன் பயத்திலிருந்து நான் ஒரு விடுதலையை தருவேன். எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க பயத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதை உங்களிலிருந்து பூரணமாய் விடுதலை செய்வதற்கு உங்க வலது பக்கத்தில் நின்று சொல்லுகிறேன், உங்களுடைய பயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் இத்தனை முறை என்றது நான் ஸ்டடி பண்ணி, அவர் சொன்னதுல ஸ்டடி பண்ணி பார்த்ததில்ல. நோ. ஆனா பயப்படாத. ஆனா யாருக்கு பயப்படாம வாழ்க்கை முன்னே செல்லும் என்றால், கர்த்தரை தேடுகிறவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவனுக்கு அவர் செவி கொடுத்து அவனுடைய எல்லா பயத்துக்கு அவனை நீங்களாக்கி விடுவார். பக்கத்தில் யாரோ ஒரு ஆளு நெஞ்சு வெளில செத்துருப்பாரு, அன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒருவர் வண்டியை ஓட்டுனதுல ஏதோ டிராபிக்கினுடைய சட்டத்தை மீறிச்சாரு, நமக்கும் அப்படி ஆய்விடுமோ? நோ. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை எல்லா பயத்துக்கும். உலகத்தில் நான் சொல்லுவேன், என்னை விட பயப்படுகிற ஒருவர் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா இரவு நேரமான பொழுது ஒரு கல்லறை தோட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் கடந்து போவதற்கு பயமா நிற்க சேரல. ஒரு பயத்தில் யாராவது ஒரு துணை நமக்கு அந்த இடத்தை கடத்தி செல்வதற்கு நிற்பதற்காக இருந்த பொழுது அவங்கள பேயின்னு அடிக்க போன ஆளாக்கும் நான். ஆனா இன்னைக்கு எங்களோட லைஃப்ல எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் பயம் இல்லாமல் செய்ய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதை குறித்து பயம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆதலால் பயப்பட்டு வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல, உன் பயத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை. நம்ம சின்ன பிள்ளைகள் பயத்தில் வெளியில போக மாட்டாங்க, இருட்டு அறைக்கு அடுத்த ரூமுக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பயத்திலிருந்து நான் ஒரு விடுதலை தர விரும்புகிறேன். நம்பர் 2, 34ஆம் சங்கீதம் வசனம் 7. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி. நம்பர் 2, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்கிறார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. டிவி எல்லா வீட்லையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். டிவி உள்ள வீடுகாரங்க எல்லாம் ஒன்று கை தூங்க. டிவி இருக்கிற வீடு மட்டும் சந்தோஷம். செகண்ட், ஆண்ட்ராய்டு மொபைல் உள்ளவங்க கையை தூங்க. சூப்பர். நானும் பாஸ்டமாவும் சில வீடுகளுக்கு விசிட்டிங் வர சொல்ல, ஐயோ பாவம், அந்த ரிமோட்டு படுகிற பாட பார்த்தா ஐயோ கஷ்டம். சோத்திரம். ஒருவேளை மனுஷன், இந்த மனுஷன் சொல்லிட்டாது வந்திருக்கலாமே. இன்னைக்கு நிறைஞ்ச இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுகிறேன். என் மொபைலை எப்பவும் யார் கேட்டாலும் கொடுக்கத்தக்க விதத்தில் அந்த மொபைல் என்னதான் இருக்கிறது? திறந்த புத்தகமாக இருக்கிற என் வாழ்க்கை எப்படி திறந்த புத்தகமாக இருக்கிறதோ, என் கையில் வச்சிருக்கிற மொபைல் திறந்த புத்தகமாக இருக்கிறது.
ஒருவேளை அப்பாவை கண்டு டைப் பண்ணினதை பார்த்ததை எத்தனை பிள்ளைகள் மறைத்துக் கொள்கிறீர்கள்? உங்க கணவனை பார்த்து எத்தனை பேர் பயப்படுகிறீங்க? மனைவியை பார்த்து எத்தனை பேர் பயப்படுகிறீங்க? உங்க போதகரை பார்த்து உங்க கையில் இருக்கிற மொபைல் எவ்வளவு பயப்படுகிறது? ஆனால் அல்மைட்டி காட், நீ எந்த திசையில திரும்பினாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு. உன் மொபைலுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பயப்படுதல் இருக்கா? உன்னுடைய ஆண்ட்ராய்டு டிவிக்கும் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். காதுள்ளவன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு தூதனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. நல்லா அவ்வப்பொழுது சில விபத்துக்குள்ளே மக்கள் கடத்தி விடும் பொழுது பார்க்கும் பொழுது, இந்த நான் இப்போ எடுத்த காரில் 1,57,000 கிலோமீட்டர் சஞ்சரிக்க, பரலோகம் வெகு தூர தொலைவில் உள்ள பிரயாணத்துக்கு, என் ஊருக்கெல்லாம் அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே திரும்பி வரத்தக்க விதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு தூதனை பாளையம் இறங்கி என்னை பாதுகாத்து வந்தார். உங்களையும் பாதுகாத்து வந்தார். ஆனால் இப்போ யார் அவர் பாதுகாப்பார்னு சொன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை. எத்தனை பேருக்கு பயப்படுது தெரியுமா? தலைமை ஆசிரியருக்கு, ஒரு கம்பெனியுடைய டைரக்டருக்கு, ஒரு கம்பெனியுடைய உயர் பதவியில் இருக்கிறவரை எப்படியெல்லாம் பயப்படுகிறோம். கர்த்தர் இந்த காலையில் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுகிறாரு. நீ கர்த்தருக்கு பயந்தா என்றால் உன்னுடைய ஆபத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் திருச்சபைக்கு தேவை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தேவை. வார்த்தையிலே பயம் இருக்கிறதா? கண்களின் பார்வையிலே இந்த கை எவ்வளவு தீவிரமா சில காரியங்களை செய்து தெரியுமா? மொட்டை கடிதாசு எழுதுவதற்கு, கள்ளக்கணக்கு எழுதுவதற்கு இந்த கை எவ்வளவு தீவிரிக்கிறது. அதனால் இன்னைக்கு காலையிலே திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சபையே நீ கர்த்தருக்கு ஒன்று பயப்படணும். நீ கர்த்தருக்கு பயப்பட்டா உனக்காக ஒரு பாளையம் இறங்கி நிற்கும். இது தாவீது இந்த 34ஆம் சங்கீதத்தினுடைய எழுத்தினுடைய பேக்ரவுண்ட் ஒன்று உண்டு, ஒரு பின்னணி ஒன்று உண்டு. அவன் ஒரு நாள்ல ஒரு கல்லை கொண்டு 5 கல்லை எடுத்துட்டு ஒரு கல்லை மட்டும் பயன்படுத்தினான், ஒருவனை கொண்டான். சவுல் ராணுவத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், சவுலுடைய ராணுவத்தில் ஆகாரம் புசித்தவர்கள், வஸ்திரம் தரித்தவர்கள், பயந்து நிற்கிற இடத்துல ஒருவன் யுத்தம் பண்ணி கையில ஒரு அபியாசம் தெரியாதவன் ஒரு கல்லை கொண்டு ஒருவனை கொலை செய்ததுனால இவனை கொலை செய்ய சவுலே எத்தனம் பண்ணினான். பரலோகம் அதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு பலர் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார், உங்களை பாதுகாப்பார். கண்டிஷன், நீங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? பயப்படணும். இந்த ஆண்டின் 7 மாசம், இன்னைக்கு எத்தனாவது உயிர்த்தெழுதல் காலை தெரியுமா? 31வது உயிர்த்தெழுதலை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை நம்மோடு கூட பயணித்தவர்கள் பலர் இல்லை. நம்மளோட 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்தவங்க இதுல ரொம்ப பேர் இல்லை. உங்களை இந்த இடத்துல ஆக்கி வைத்ததற்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் சில காரியங்களிலிருந்து விடுவிக்குவதற்கு, உன்னை தப்புவிப்பதற்கு, உன்னை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நான் இந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உலகத்தில் எல்லாரையும் நான் பயப்படுகிறேன். எங்க பாஸ்டரை பார்த்தா கிடுகிடுன்னு கை கால் அப்படி விரைக்குது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாஸ்டர் பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கணவனை பயப்பட்டா நல்ல ஒரு அழகான ஒரு பட்டு சேலை கிடைக்கும். மனைவியை கணவர் பயப்பட்டா நல்ல ருசியான ஆகாரம் கிடைக்கும். இன்னைக்கு பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒருவன் யார் பயப்படுகிறானோ அவனை சூழ பாளையம் இறங்கி அவனுடைய எல்லா ஆபத்திலிருந்து நான் விடுவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக
34ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி. கரங்களை தட்டி ஓங்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 கையை பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க. நீதிமான் யாரு? யாரு? சத்தம் போட்டு, இன்னும் சத்தம் வரல. நீதிமான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே பாவியும் தூசியுமாகி என்னை. உங்களை நீதிமானா கண்டிருக்கிறாரு. ராஜன் பாஸ்டர் ஒரு நீதிமானாக கண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது பிரசங்கம் கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு நீதிமானாக கண்டு. நீதிமானுக்கு தான் இதுக்குள்ள இடம். பாவத்தில் கிடந்த என்ன, மகா உபத்திரவத்தில் கிடந்த என்ன, இந்த இடத்துக்குள்ள வச்சு ராஜரீக, வாயை திறந்து சொல்லுங்க, ஆசாரிய கூட்டமாக உங்களை வச்சிருக்கிறார். நீதிமான் யார்? இப்ப நான் சொல்லுகிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிச்சாகணும். எசேக்கியேல் 18:5. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, தொடர்ந்து எங்க மலைகளின் மேல் சோத்திரம், அல்லேலூயா. எங்க பக்கத்துல பல மலை உண்டு. நம்ம ஆட்கள் அது குடும்பத்துல சொந்தக்காரன் விட்டு போயிரும் பாஸ்டர், கூட போனேன் எதுவும் சடைச்சுக்கிடுவாங்க. ஒன்ன நான் நீதிமானா கண்டு இருக்கிறேன், நீ மலையில போய் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 2 இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கும் கண்ணை ஏறெடுக்க கூடாது. தன் அயலானுடைய மனைவியை சோத்திரம். சகோதரமாரே ரொம்ப கவனம். ஒருவனுக்கு ஒருத்தி, அல்லேலூயா. ராஜன் பாசி எங்க போனாலும் சொல்லுவாரு, இந்த 26 ஆண்டை இந்த ஊர்ல கடத்தியாச்சு. எத்தனை ஆண்டு? நேற்றை விட 26. ராஜன் பாஸ்டர் நீங்க எங்க போய் கேட்டாலும் பாஸ்டர்மா லலிதா மட்டும்தான், வேறொரு பாஸ்டர்மா இல்ல பாஸ்டருக்கு. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த பாஸ்டர் மாதிரி ஒரே மனைவியுடையவனாக இருக்கிறவன் தான் நீதிமான். ஒரு அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா சகோதரி மாதிரி? உங்களுக்கு இது பொருந்தும். பாஸ்டர் சுந்தரராஜ் அமெரிக்காக்கு போனாராம். அவர் சொன்னாராம், நான் 25 ஆண்டு காலம் ஒரு மனைவியோடு இருக்கிறேன். ஓஹோ, இது சத்தியமா? அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த வேதம் அதுதான் என் கற்றுக் கொடுக்கு. அடுத்த மனைவி உங்க மனைவியோட கொஞ்சம் நல்லா அழகா தான் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க. நீ அவ பின்ன போனா நீ விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் மாறி விடுவாய் என்று இந்த பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இங்கதான் இருக்கிறீங்களா? அடுத்தது, தூர ஸ்திரியோட சேராமல் ஒருவனையும் ஒடுக்காமல். சர்ச்சுக்கு பாருங்க, நாங்க ஆரம்பத்தில் வந்த விசுவாசி, இங்க ஒருத்தனும் தலை எடுக்க கூடாது, ஒருத்தனையும் ஒடுக்காதுங்க. ராஜன் பாஸ்டுக்கு கலர், நிறம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருவராக ஆண்டவர் சமூகத்தில். நேற்றுக்கு உங்களை இங்க வந்தாலும் உங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை கனம் பண்ணுகிற திருச்சபை. அல்லேலூயா. இந்த மைக்கு பல சபைகளில் பலர் கையில போகாது, ஆனா என் சபையில எல்லார் கையில இந்த மைக்கு போகும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எல்லாரும் சமம். We are equal. யாரையும் ஒடுக்குகிற இடமா இருக்கக்கூடாது திருச்சபை. கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு, அல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்க கை தூக்குங்க. உபவாச கூட்டத்துக்கு ஒன்று சொன்னேன், யாராருக்கு கடன் வச்சையோ நீ கடன் வைக்காம செத்து போயிட்டே நீ பரலவும் போக மாட்ட. அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் கடினமான உபதேசம் தான், ஏற்றுக்கொண்டவன் குணப்படுவான், மலையாளத்தில் சொன்னான். அதனால இன்னைக்கு வீட்டில் போய் கேட்கணும், ஆண்டவர் என்ன யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும். கண்டிப்பா அந்த கடத்துக்கு ஒரு ரெமெடி இருக்குன்னு. கர்த்தரால் சாத்தியமல்லாதது ஒன்றும் இல்லை.
நான் நேற்றைக்கெல்லாம் என் வாழ்க்கையில் தெருவில் நின்று அழுது சாட்சி சொல்லணும். காரணம் தெரியுமா? காலையில் இருந்த பைசா வெறும் 500 ரூபாய். அதுக்கு எல்லா பொருளையும் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டேன். காரு 2 நாளாக பேட்டரி இல்லாமல் நிற்குது. ஆனால் காலையில் நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என் இருதயத்துக்குள்ள ஒரு ஏவுதல், உனக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு செய்வேன். நேற்றைக்கு பேட்டரிக்குள்ள காரியங்கள், நேற்றைக்கு சர்ச்சினுடைய பல தேவைகள் அனைத்தையும் சந்திருக்கென்று கொடுப்பதற்கு என் பாக்கெட்டை ஆசீர்வதித்ததுக்குள்ள கொண்டு வந்தாரு. The God is omnipotent. The God is omnipresent. அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர். அடுத்தது என்னது? தன் அப்பத்தை பசித்தவனுக்கு. நான் நேற்றைக்கு ஆவடையன் ஒரு ஊழியத்தை முடித்து வர சொல்ல என் முன்னால ஒரு வாகனம் போகுது. அந்த வாகனத்துக்கு பின்னால ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது, உங்கள் ஆகாரத்தை விரயம் பண்ணாதீர்கள், அன்பு இல்லத்துக்கு கொடுங்கள். காடியில் எவ்வளவு சாப்பாடு வெளியில் போகுது தெரியுமா? உங்கள் வீட்டில் காடி எருக்கிட வருகிறவன் ஒரு நாளில் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவான். நீங்கள் கொடுக்கறது பசுவுக்கு, ஆனால் அந்த ஆகாரம் உங்களுக்கு தந்த ஆகாரம். உங்கள் ஆகாரத்தில் என்னைக்காவது அனாதைகளுக்கு கொடுக்க. இந்த ஊரில் ரொம்ப வயசான பாட்டிமார் உண்டு, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆகாரம் கொடுப்பதற்கு எத்தனை பேர் பிரயாசப்பட்டீங்க? கீழே வஸ்திரம் இல்லாதவனுக்கு தரிப்பித்து வட்டிக்கு கொடாமல். இந்த கை என்ன செய்யக்கூடாது? அநியாயத்துக்கு. இந்த கையை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் ஊறுகாய் என்னது மலையாளத்தில் அச்சாரு, இந்த கை உங்கள் ஸ்பூன் இல்லாமல் பட்டுச்சுன்னு சோழி முடிஞ்சு அடுத்த நாளுக்கு அவ்வளோதான். அவ்வளவு இந்த கையை மோசம்னு கர்த்தர் சொல்ல தருவான். கையை என்னத்துக்கு? உங்களை தாங்க பேச, அநியாயத்துக்கு விலக்க. மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளையும் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவன்தான் நீதிமான். இப்போ நீதிமான் கூப்பிடும் பொழுது கேட்டு ஆமென் சொல்லுங்க. நான் வேற யாரையும் மையப்படுத்தலை, நான் யாரையும் சொல்லலை. என் லைஃப்பில் இந்த 26 ஆண்டுகள் இந்த செங்கோட்டையிலிருந்து பக்கத்தில் பிரயாணிக்கும் பொழுது இந்த ஆரியங்காவில் 3 ஆண்டுகள் ஒரே மிஷனில் நின்று கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய சொல்ல, நான் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விரும்பி விரும்பி கேட்டேனோ இன்னைக்கு வர ஒரு அல்லேலூயா, இந்த நிமிஷம் வர ஒரு சைக்கிளில் போனவனை அழகு பார்த்து அவனுக்கு ஒரு பைக்கை கொடுத்து, நான் இந்த ஊருக்கு வர சொல்ல இந்த சர்ச்சி ஓலையினால் நின்ற சர்ச்சை இவ்வளவாய் கட்டி எழுப்பி அழகு பார்க்க பரலோகம் என்னை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கருவியாக பயன்படுத்தினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானாயிருந்து நீ எதை கூப்பிட்டு கேட்கிறாயோ அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். எங்க போனாலும் தட்டுன கதவுகள் அடைக்கப்பட்ட ஸ்தானத்தில், நேசித்தவர்கள் கைவிட்ட ஸ்தானத்தில், ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க நம்மளை விட்டு வழி விலகி போன நேரத்தில் கர்த்தர் சொல்றார், நீ நீதிமானாக இருந்த ஒரு தனி பர்சனாக இருந்து நீ கர்த்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டனா உங்களை எல்லா உபத்திரவங்களை கர்த்தர் சொல்றாரு, உன் உபத்திரவத்திலிருந்து உன் சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். ஆனா நிபந்தனை, நீ யாரா மாறணும்? நீதிமானாய் மாற வேண்டும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மகா உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது எங்கள் கூடாரங்களுக்கு கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இரும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.